அன்பு நண்பர்களே, ஸோ இன்றைக்கி மேட்ச் நம்பர் 14. முதல்ல 2 நிமிஷம் நேற்று மேட்ரு பேசிக்கிறேன். நேற்று மேட்ச் வந்து ஆனஸ்ட்டாக நான் கணிச்சு வச்சுருந்தேன். அது எந்த டைம்னு சொல்ல வேணாம், சொன்னோம்னா கொடுத்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ என்னென்னா, மேட்ச்சு 7:30 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா 7:30 மணிக்கு ஒரு லக்கணம் வரும். மேட்ச் ஆரம்பிக்கும் போது ஒரு டைம் வரும். அந்த டைமை கணக்கு போட்டு தான் நம்ம வந்து ஒரு பிளானிங்லாம் ரெடி பண்ணி வைப்போம். அந்த பிளானிங் வந்து இவங்க மேட்ச் நேற்று ஆரம்பிச்சதே 10:45, 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு 12:15 நேற்று முடிக்கிறாங்க. நேற்று மேட்ச் முடியும்போது 12:42. ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் கணிச்சு வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 மணிக்கு லக்கணம் வந்து துலா லக்கணத்தில் 16 டிகிரியில் ஆரம்பிக்குது. 16 டிகிரியில் லக்கணம் ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேட்ச் ப்ரெடிக்ஷன் போடுறோம். நேற்று மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 10:15, 10:30 மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் பால் நேற்று போடும்போது நான் டைம் நோட் பண்ணால் 10:18. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு லக்கணமே விருச்சக லக்கணம் போயிடுது. அப்போ அந்த ப்ரெடிக்ஷன் எப்படி அதே வேலை செய்யும்? இது என்ன வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரே இதா? டிக்கெட்டே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ டிக்கெட் எடுத்தீங்கன்னா அந்த டிக்கெட் 2 மணி நேரம் தான் வேலிடிட்டி. அந்த மாதிரி லக்கணம் வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருக்கும். 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்கணம் மாறிடும். ஸோ அப்போ அந்த ப்ரெடிக்ஷன் மாறி வந்துச்சுன்னா நான் கொடுத்து தப்பாக போயிடுச்சுப்பீங்க. சிம்பிள். இதுக்கு பின்னாடி எவ்வளவோ உழைப்பு இருக்குது. ஒவ்வொரு கேப்டனோட ஜாதகம், இந்த பக்கம் கேப்டனோட ஜாதகம், அதாவது ஃபர்ஸ்ட் டவுன், அதாவது ஓப்பனிங் 2 பேட்ஸ்மேனு, அப்புறம் ஃபர்ஸ்ட் டவுன் இறங்குறவன், செகண்ட் டவுன் இறங்குறவன், தேர்ட் டவுன் இறங்குறவன், அதே மாதிரி விக்கெட் கீப்பரு, அதே மாதிரி பவுலிங்கில் 4 ஓவர் ஃபுல்லாக போடுவாங்க பார்த்தீங்களா. ஒரு சில இப்போ மும்பை இந்தியன்ஸ்னால் பும்ரா 4 ஓவர் போடுவார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் போல்ட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவரு ஃபுல்லாக போடக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி கொண்ட ஒரு பவுலர். அதாவது 4 ஓவர் ஃபுல்லாக போடக்கூடிய திறமை கொண்டவங்களால் மட்டும் நான் கன்சிடர் பண்ணி ஒரு கணக்கு. இப்போ அதில் தான் இப்போ நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி போட்ட இப்போ மெத்தடாலஜிலாம் ஒன்றும் சரியாக வரல. இப்போ இந்த மெத்தட் தான் நல்லா வருது ஓரளவுக்கு. நல்லானா மற்றதுக்கு இது பரவாயில்ல அப்படின்ற இடத்துல இது இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த காஃப்னர்னு ஒருத்தன் வந்து 4 ஓவர் ஃபுல்லாக போடுறான். ட்ரெண்ட் போல்ட்டு 4 ஓவர் ஃபுல்லாக போடுறான். ஹர்திக் பாண்டியா 4 ஓவர் ஃபுல்லாக போடுறான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த இவன் இங்கிலாந்துக்காரன் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவன் 4 ஓவர் ஃபுல்லாக போடுறான். அதே மாதிரி நன்றி பர்கர் அவன் 4 ஓவர் ஃபுல்லாக போடுறான். சந்தீப் சர்மா 4 ஓவர் ஃபுல்லாக போடுறான். ரவி பிஸ்னாய் 4 ஓவர் ஃபுல்லாக போடுறான். துஷார் தேஷ்பாண்டே 4 ஓவர் ஃபுல்லாக போடுறான். ஸோ இந்த 4 ஓவர் ஃபுல்லாக போடுறவங்க ஒரு பவுலிங் யூனிட்டில் யாரெல்லாம் நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேட்டிங்கில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் 2 பேர், ஃபர்ஸ்ட் டவுனு, செகண்ட் டவுனு, தேர்ட் டவுனு, இதில் யார் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அப்போ இந்த டீமில் 3 பேர் நல்லா பேட்டிங் பண்ணுறாங்க, 3 பேர் நல்லா பவுலிங் போடுறாங்க. அந்த டீமில் 4 பேர் நல்லா பவுலிங் போடுறாங்க, 4 பேர் நல்லா பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த டீம் ஜெயிக்கணும்னு சொல்லி இப்படி நான் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி விக்கெட் கீப்பர் ரியான் ரிக்கல்டனு, இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த பக்கம் ரியான் ரிக்கல்டன் விக்கெட் கீப்பர். இதே இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் துருவ் ஜூரேல். இப்படி நான் கணக்கு போட்டு இப்படி வந்து நான் வேற ஆங்கிளில் இது வரைக்கும் கணிச்ச மெத்தடே இல்லாமல் போன ஐபிஎல்ல இது ஆரம்பித்தா நல்லா வந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்படி நான் ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டைம் மாறினா மாறுது. அதனால தான் நான் கொடுக்க பயந்துட்டு நேற்று கொடுக்கலையே தவிர உங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. கொடுத்தா தானே எனக்கு காசு. ஸோ இன்னைக்கு மேட்ச்சில் வந்து டிசி வெஸ்ட், டெல்லி வெஸ்ட், குஜராத் டைட்டன்ஸ். ஸோ இன்னைக்கு மேட்ச்சில் யாரெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது டெல்லி கேபிட்டல் சார்பாக KL ராகுல், பதும் நிசங்கா, நிதிஷ் ராணா, சமீர் ரிஸ்வி, டேவிட் மில்லர், ட்ரஸ்டன் ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், விப்ராஜ் நிகாம், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், லுங்கி இங்கிடி. குஜராத் டைட்டன்ஸ் சார்பாக சுமன் கில், ஷாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், கிளைன் பிலிப்ஸ், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் திவாட்டியா, ஷாருக் கான், ரஷீத் கான், ககிசோர் ரபடா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் சிறப்பான பவுலர்னா இன்னைக்கு விக்கெட் கீப்பிங்கில் 2 பேருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. KL ராகுலும் நல்லா பண்ணுவாங்க, ஜாஸ் பட்லரும் நல்லா பண்ணுவாங்க. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சன், சுப்மன் கில்லு, சமீர் ரிஸ்வி, பதும் நிசங்கா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல் நல்லா இன்னைக்கு விளையாடுவாங்க. பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான், ககிசோர் ரபடா, லுங்கி இங்கிடி இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆல்ரவுண்டரில் பவுலிங்கில் வந்து முகமது சிராஜ் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. பிரசித் கிருஷ்ணாவை ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தரையும் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் போங்க. கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு 1 to 10 வரைக்கும் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இன்னைக்கு தான் அந்த ட்ரீம் 1 அந்த பிரச்சனை இருக்கே. ஸோ இதுதான் நீங்கள் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இன்னைக்கு மேட்ச்சில் டெல்லி ஜெயிக்குமா அல்லது குஜராத் ஜெயிக்குமான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த திரையில் தோன்றுகின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, உங்கள் ரேஷன் கார்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு வீடியோ கால் பண்ணி உங்கள் ஃபோட்டோ இதே மாதிரி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ப்ரெடிக்ஷன் தரேன். இந்த ட்ரீம் 11 எக்ஸாக்டாக வேணும், இந்த டெல்லி வெஸ்ட் மும்பையில் யார் ஜெயிப்பாங்கன்ற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் என்னுடைய டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அக்யூரேட்டான வின்னிங் ப்ரெடிக்ஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.